என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த பூ சூப்பரா தண்ணி நல்லா உரசி தேய்ச்சி கழுவிக்கிடுவோம். பேசிட்டு இருக்க வாய் மூடல அதுக்குள்ளேயும் பாருங்களேன். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஆமாப்பா, நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நாங்களும் கொஞ்சம் சூப்பரா தான் இருக்கோம். அது என்னப்பா கொஞ்சம் சூப்பரா இருக்கீங்க அப்படிங்கிறீங்க? காத்து, மழை, குளிர், பனி இது எல்லாமே கலந்து இந்த ஒரு வாரம் போயிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி நாங்களும் டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். சரி, இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த பூ சூப்பரா இருக்கு. ரோட்டு மேலதான் இந்த அக்கா வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த மழை பெய்யறனாலயே என்னன்னு தெரியலங்க, ஃபுல்லாவே பூவு. நானும் கொண்டு போய் வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரமா அந்த செடி வராது. கொஞ்சம் கஷ்டம்தான் இது வர்றது. வச்சிருக்கேன். இப்பதான் குட்டியா வந்திருக்கு. இது ஒரு 10 வருஷ செடிங்க. அதான் இவ்வளவு பூ பூக்குது. கோயிலுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இது பறிச்சுட்டு போவாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிஞ்சா இருக்கு பாத்தீங்களா கொய்யாக்கா, பிஞ்சு பொட்டு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அத வந்து இப்படி பறிச்சு சாப்பிடுறது ஒரு தனி டேஸ்ட். குருவிக்கு வந்து கடிச்சு கட் பண்ணி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி கட் பண்ணி போட்டுருவேன். கடிச்சு கடிச்சு கடைசியில இப்படி இருக்குமா உள்ள, ரொம்ப பொட்டு பிஞ்சா இருக்கும். அமைதியா அழகா போயிட்டு இருக்க நதி அடர்ந்ததே அப்படியே பயங்கரமா போயிட்டு இருக்கு. தண்ணி நிறைய கொட்டுதுங்க. நம்ம அருவியும் பார்த்தாச்சு. தோட்டத்துக்குள்ள போலாம். நம்ம வந்து அப்போதான் வந்தோம், மழை வேற பெய்ஞ்சா. இருந்தாலும் சுண்ணாம்பு இருக்கு பாத்தீங்களா, கக்கான்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு. அப்படியே சிப்பி இருக்கும், முழுசா கொண்டு வந்து அதை வந்து தண்ணி ஊத்தி, இன்னைக்கு நான் அதை செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ரெடி பண்ணி அதை எடுத்துட்டு வந்து கையில அள்ளி செடிக்கு செடிக்கு போட்டு விட்டோங்க. கையெல்லாம் பாருங்களேன், ஒத்து போயிருமான்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் போட்டாச்சு. ஏல செடிகளுக்கு அதிகமாக மழை பெஞ்சா அழுகல் ஏற்படுங்க. அதுக்கு தான் நம்ம இந்த சுண்ணாம்பை வந்து இந்த மாதிரி செடிக்கு செடிக்கு போட்டு விடுறதுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. இது கூட மஞ்சள் பொடி கலந்து போட்டு விடுவாங்க. நம்மளும் அதுதாங்க போட்டிருக்கோம். நம்ம தோட்டத்துல அந்த குட்டி அருவி வரும் பாத்தீங்களா, மழை காலத்துலதான் வரும். அது இப்ப வந்திருக்காங்க. இந்த சவுண்ட் கேக்குதா? சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்குங்க. என்ன, இந்த இயற்கையெல்லாம் பாக்குறப்ப ரசிக்கிறப்ப சூப்பரா இருக்கும். அது கூட சேர்ந்து அப்படி நம்ம வாழ்க்கை போகும் பாத்தீங்களா, அப்போ ஒரு சில சமயம் தோணும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு, சில சமயம் தோணும் பரவாயில்ல சூப்பரா இருக்குன்னு. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. எம்மாடியோ, ஐயோ, சில்லுன்னு இருக்கு. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள தண்ணி வச்சு எடுத்து ஐஸா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல தண்ணி, நல்ல பாறை, நல்ல சொர சொரன்னு இருக்கா. காலெல்லாம் அப்படியே நல்லா உரசி தேய்ச்சி கழுவிக்கிடுவோம். இருக்கிற ஆளுக்கு எதுவும் இருந்தா அப்படியே சுத்தமாயிரும் கால். சூப்பரா இருக்குங்கள. நம்ம இங்கனக்குள்ள ஒரு ஊத்து மாதிரி தோண்டி வச்சுட்டு போனோம்ங்க நேத்து. தண்ணி பாருங்கவேன் சூப்பரா வந்திருக்கு. அந்த களங்கள் எல்லாம் மாறி நல்லா சூப்பரா இருக்கு. இதுல இருந்து ஒரு ஓஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு எப்பயுமே தண்ணி வந்து விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி வைக்கலாம். இது வந்து மழை காலத்துலதான் இந்த மாதிரி இருக்கு. ஒரு ஜனவரி மந்த் வரைக்குமே இந்த ஊத்து தண்ணி இருக்கும். இங்க ஒரு ஊத்து இருக்கா, அங்கிட்டு ஒரு கொய்யா மரம் இருக்கு, அது பக்கத்துல அங்கேயுமே ஊத்து இருக்கு. இது ரெண்டுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நிறைய தண்ணி வீட்டு சுத்தி ஓடிட்டு இருக்கு, அதனால ஓஸ் போடல. நீ ஒரு கொஞ்ச நாள் மழை கொஞ்சம் வெறிச்ச உடனேவும் ஓஸ் போட்டு அந்த மாதிரி தண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம்ங்க.
அருவியின் சவுண்டுனால் இது வந்து குட்டி வாட்டர் ஃபால்ஸ். இந்த அருவியின் சத்தத்துல பேசுறது கேட்குமான்னு கூட தெரியல. சூப்பரா இருக்கு. ஆனா என்ன குளிக்கதான் முடியல. இதுல போய் குளிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே சளி, காய்ச்சல், கடுமம் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. அங்க உள்ள போய் பார்க்கலாம். நிறைய உறவுகள் வந்து அட்டைப்பூச்சி இருக்குமா உங்க தோட்டத்துல அப்படிலாம் கேக்குறீங்க. அதெல்லாம் இல்லைங்க. யானை இருக்கிற தோட்டத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்த ஏரியாவுல யானை இல்ல, அதனால அட்டைப்பூச்சி எல்லாம் இல்லை. அப்படியே பின்னாடி பாருங்கவே. சூப்பரா இருக்கு. மாங்காய் காத்திருக்காங்க. இதான் நம்ம பக்கத்துல நின்று பறிக்கிற மாதிரி இருக்கா. அப்படியே பறிச்சுட்டு போய் மாங்காய் குழம்பு வைக்கலாம், ஊறுகாய் போடலாம். மாம்பழ புளிசேரி அது நம்ம போட்டிருக்கோமா மாச்சேன். சூப்பரா இருக்குங்க மக்களே. மாம்பழ புளிசேரி வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து மாம்பழ சீசன் தானே, கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும். சிம்பிளா தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ணுவோம். என்ன மச்சான்? தேங்காய் கிடைச்சிருக்கு, மாங்காய் கிடைச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணியா ஓடுதுங்க. அருவி ஊத்து தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மழை அதிகமா பெய்யுது அப்படிங்கறனால அப்படி போயிட்டே இருக்கு. என்ன ஒரு சங்கடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏல செடியெல்லாம் நம்ம குழந்தைகள் மாதிரி அப்படியே பராமரிச்சு பாதுகாப்பு பண்ணி கொண்டு வர்றோம். ஆனா இந்த காத்து மழையில வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய செடி எல்லாம் கீழே ஒடிஞ்சு விழுந்துடுறாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன செய்ய, வருத்தப்பட்டும் பிரயோஜனம் எதுவும் இல்லை. இயற்கையின் விளையாட்டு தானே, அதை நம்ம சகிப்புத்தன்மையோட ஏத்துக்கணும் அப்படின்னு நம்மளே ஆறுதல் படுத்திக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். அதான், வேற ஒண்ணும் இல்ல. பேசிட்டு இருக்க வாய் மூடல, அதுக்குள்ளேயும் பாருங்களேன், இங்கிட்ட இருந்து சாரல், இங்கிட்ட இருந்து மழை, இங்கிட்ட இருந்து காத்து, அந்த மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. நம்ம வந்து மாங்காய் பழம் எடுத்திருக்கோங்க. உங்களுக்கு எந்த மாங்காய் பழம் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. ஒரு மண் பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இந்த மாங்காய் பழத்தை வந்து அப்படியேவும் புளிய மட்டும் அப்படியே உரிச்சு எடுத்துட்டு மாங்காய் பழத்தை முழுசா அந்த கொட்டையோட இதுல சேர்க்க போறோம். உரிச்சுக்கலாமா? இயற்கையோடு சேர்ந்து சமைக்கிறப்ப சூப்பரா தான் இருக்கு. மாங்காய் பழம் வந்துட்டு அந்த தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த சதப்பகுதி அப்படியே இருக்கா, இதை அப்படியே வந்துட்டு இந்த பாத்திரத்துல போட்டு இது கொஞ்சமோட தண்ணி, கொஞ்சமா தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றி இது வந்து வேகட்டும். இது கூட நம்ம மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போல சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் போல மிளகாய் தூள், கொஞ்சம் போல தனியாத்தூள், எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் போதும், இல்லாட்டி 1/2 ஸ்பூன். ஒரு மாங்காய் தானே போட்டிருக்கோம், அதனால தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதாங்க. இது அப்படியே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். எதுவுமே சேர்க்க கூடாதுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், என்னன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால ஒரு பச்சை மிளகாய், இந்த அளவு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், இது ரெண்டையுமே நல்லா சூப்பரா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில அரைச்சாலும் சரி, இல்ல அம்மியில அரைச்சாலும் சரிங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துருவோமா. நம்மளுடைய மாங்காய் சூப்பரா வெந்து வந்திருக்கு. அந்த வாசமே தனியா தெரியுது. இங்க வந்து இது கூட கொஞ்சம் போல சர்க்கரை சேர்த்துப்பாங்க. அந்த புளிப்பு, இனிப்பு, அந்த உரப்பு இதெல்லாம் கலந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாத்தீங்களா, அதனால
நான் வந்து சேர்க்கல. எங்க மச்சானுக்கு வந்து இனிப்பு சேர்த்தா பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிக்கும். மாங்காய் வந்து சூப்பரா வெந்திருக்கு. நீ பாருங்களேன், இந்த மாங்காய் வெந்து அந்த அப்படியே உடைஞ்சு வருது. சூப்பரா இருக்கா? இந்த டயத்துல வந்து நம்ம அரைச்ச தேங்காவை வந்து இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய் மட்டும்தான் அரைச்சிருக்கோம். தீயை வந்து சிம்ல வச்சிருங்க. அவ்வளவுதான். இந்த மிக்ஸி ஜார்ல வந்து கொஞ்சமோல தண்ணி ஊத்தி அப்படியே அலசி அப்படி ஊத்தி விட்டுருவோம். ரொம்ப தண்ணி வேண்டாம்ங்க. அவ்வளவுதான். இது வந்து லேசா கொதிச்சு வரட்டும். இதுக்கு தாளிச்சு ஊத்தணும் பாத்துக்கோங்க. அதுக்காக நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாமா? 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமோல வெந்தயம், கடுகு, வெங்காயம் இதுதான் சேர்த்து நம்ம தாளிக்க போறோம். அதை அப்படியே சேர்த்து தாளிச்சு ஊத்திக்கலாம். மழை பெய்யறனால இதெல்லாம் சைடுல வந்து நம்ம இந்த தாட்பாய் சொல்லுவாங்க இல்லையா, படுதான்னு சொல்லுவாங்க இங்க, அது வந்து கட்டியிருக்கோம். அதனால தண்ணி பேஞ்சு அதுல இருந்து அப்படியே கீழே விழுகுது. அதான் அந்த சத்தம் கேக்குது. கொஞ்சமோல வெந்தயம், கொஞ்சம் மொளை போதும். கொஞ்சம் மோல கடுகு. நான் வந்து தனி கடுகு தான் சேர்க்கிறேன். நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு இருக்குல்ல, அதவே சேர்த்துக்கலாம். இங்க வந்து கடுகு உளுந்தம் பருப்பு கலந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம மூணார் பக்கம் போனா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து அது இல்லை. 2 காஞ்ச மிளகாய். இந்த தாளிப்பு வாசத்துக்கேவும் நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா, சோறு சாப்பிடணும் அப்படியே பசியை தூண்டும் பாத்துக்கோங்க. அந்த அளவு இருக்கும் இந்த தாளிச்சு ஊத்துன இந்த மாங்காய் புளிச்சேரி. மாங்காய் புளிச்சேரின்னு தானே சொல்லுவாங்க மச்சான். மாம்பழ கறி அப்படின்னு சொல்லுவாங்க. மாம்பழக்கறி அது வந்து செம்ம டேஸ்டா இருக்குங்க. கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். வெளியில நல்லா மழை பெய்யுதுன்னு சொன்னேன் இல்லையா, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த மழை காலத்துல எல்லாம் ஸ்கூல் லீவ் விடுவாங்க. அப்ப வந்து எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, ரேடியோல வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து ஸ்கூல்கள் எல்லாம் அவதி அப்படின்னு. ஸ்கூல் அவதி அப்படின்னா ஸ்கூல் லீவு அப்படின்னு. அப்ப வந்துட்டு கேஸ் எல்லாம் இல்ல, விறகடுப்பு தானே, மண் சாணம் போட்டு மெழுகுன வீடு. அந்த வீட்டுல வந்து குட்டி வீடு தான் இருக்கும். சின்ன ஹாலு, பெட்ரூம் அப்படியெல்லாம் கிடையாது. ஹால்ல தான் படுத்துக்கிறணும். ஒரு ரூம் இருக்கும், அதுலதான் படுத்துக்கிறணும், அதுலதான் உட்காரணும், அதுலதான் விளையாடணும். அந்த மாதிரி மழை பெஞ்சா வெளியில போக முடியாதுல்ல. அப்ப வந்துட்டு அந்த அடுப்புல வந்து விறகடுப்புல வந்து சுத்தி உட்காந்து டீ காயுவோம். சூப்பரா இருக்கும். பலாக்கொட்டை சுட்டு சாப்பிடுறது, வாழைக்காய் சுட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும். அந்த பழைய காலம் வருது, நல்லா இருக்கு அந்த ஞாபகம். மச்சான், நம்ம வாழைத்தார் 2 தார் வெட்டணும். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நேந்திரங்காய், அதை போய் வெட்டிட்டு வந்துடணும். மழை பெய்யறனால இனி விட்டாலும் சரிப்பட்டு வராது. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு மக்களே. தாளிப்பு வந்து இதுல ஊத்திக்கலாமா? இந்த தாளிப்புல கொஞ்சம் மூல மிளகாய்த்தூள், கொஞ்சம் மூல மஞ்சத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலேயே பெரட்டி எடுக்கணும். அப்பதான் நம்ம வைக்கிற இந்த குழம்பு வந்து அப்படியே நல்லா தக தகன்னு கலரா இருக்கும். மாம்பழ புளிச்சேரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உப்பு நம்ம சேர்த்திருந்தோம். உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாமா? சூப்பரா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. நீ சுட சுட சாதம், முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் அது, அப்புறம் பச்சை மிளகாவும் இந்த வெங்காயம் புளி வச்சு இடிச்சு கொஞ்சம் மூல தேங்காய் எண்ணெய் ஊத்தி குழப்பி அதையுமே வச்சிருக்கேன். ஏன்னா காலையில வந்து நாங்க கப்பக்கிழங்கு தான் அவிச்சு சாப்பிட்டோம். இவ்வளவு பெருசு பெருசா சாப்பிடும்ல, அதுக்கு சம்மந்தியா இந்த வெங்காயம் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோமா, அது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வச்சு ஒரு புடி பிடிக்க போறோம். சாப்பாடு போட்டு வந்துட்டேன். சுட சுட நம்மளுடைய மாம்பழ கறி அதை வந்து அப்படியே ஊத்திட்டு சாதத்தை பிசைஞ்சு அப்படியே சாப்பிடுவோம். இந்த இயற்கை மழையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு சாப்பிடுவோமா? வாங்க.
இந்த சுட சுட அந்த குழம்ப ஊற்றி சைட் டிஷ்ஷாக நம்ம மிச்சர் ஊர் மிச்சருங்க அதையுமே வச்சு கொஞ்சம் வெங்காயம் மிளகா புளி இடிச்சு எடுத்திருக்கேன் சொன்னேன் இல்லையா, அது முட்டைக்கோஸ் பொரியல், இது எல்லாமே இப்படி கலந்து அப்படியே இந்த அருவியில தண்ணி கொட்டுறதையும் பார்த்துக்கிட்டேவும் அப்படியே சாப்பிடணுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு செய்யலாமான்னு தோணும். இருந்தாலும் வேலைகள் நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு தோணுங்க. அதனால போனோம். குளிர் தாங்கவே முடியலங்க. கிடுகிடுகிடுன்னு ஆடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நடுங்குதுங்க. சொட்ரு மப்ளர் எல்லாம் போட்டுட்டு தான் தோட்டத்து பக்கம் போனோம். போய் பார்த்துட்டு வரக்கூடிய நிலமையில தோட்டமும் இல்லை, நம்மளும் இல்லை. அங்கே போனால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆயிடணுமுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு கம்பு ஒடிஞ்சு கிடக்கு, அங்கிட்டு செடி ஒடிஞ்சு கிடக்கு. இங்கே இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி தானே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே இந்த ஊற்று தண்ணி வந்து உரவாயி வருது. அப்போ அந்த தண்ணி போகிறதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டால் தான், இல்லாட்டி இது அங்கங்கே தங்கி நின்று செடிகளுக்கு வந்துட்டு அழுகல் ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ் வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த செகதியெல்லாம் அள்ளி இப்படி தாங்க வேலைனா இப்படி தான் ஓடிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம், என்னப்பா இவங்க சும்மா இப்படி வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. சத்தியமாக அப்படியெல்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்குங்க. இதெல்லாம் வேலைகள் செஞ்சும் அது கடந்தும் இது எனக்கு ஒரு மெமரபிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறோம். நிறைய உறவுகளுக்கு வந்து ஏலத்தோட்டம், ஏலச்செடிகள், இந்த மாதிரி மலை வாழ்க்கை இதெல்லாம் பிடிக்குது அப்படின்னும் எனக்கு தெரியும். அது எல்லாமே மனசில் வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி விலாகாக எடுத்து போடுறோம். சரிங்களா? நிறைய 10,000 உறவுகளுக்கு மேலேயே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. ஏன் யாரும் பார்க்காம இருக்கீங்கன்னு தெரியல. கம்மியான வியூஸ் தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை எந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையாச்சும் சொல்லுங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் நினைக்கும் போது சங்கட்டமாக இருக்கும். ஏப்பா நம்ம இவ்வளோ தூரம் எடுத்து எஃபெக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் போடுறோமே, அப்படி இருந்தும் மக்களுக்கு ஏன் பிடிக்காம இருக்குது அப்படின்ட்டு. சரி, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, ஆனால் விரும்புகிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் கண்டினியூ பண்ணி போடுறேன். என்கிட்ட ஒரு உறவு சொல்லியிருந்தாங்க, மஞ்சு நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ போடுறத வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா வீடியோ கூட நிப்பாட்டிடலாம், நீங்கள் இனி வீடியோ போடாமல் கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு. சத்தியமாக உறவுகளே, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவே இல்லை. சரிங்களா? என்னுடைய இந்த லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு 10 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தாலும் நான், என்னோடய குழந்தைங்க, என் வீட்டுக்காரு, எங்கள் தோட்டம் இதெல்லாம் இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு எடுத்து பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மெமரபிளாக இருக்கட்டும். இது மூலமாக யாருக்காச்சும் யூஸ் இருந்தால் அவன் பார்த்து ரசிக்கிறவங்க ரசிக்கட்டும் அப்படின்ட்டு நிறைய உறவுகளுக்கு பிடிக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சிதாங்க இந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? முடிஞ்ச அளவில் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனியும் தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க. சரிங்களா? தோட்டத்து வேலை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா நம்ம கிச்சனில் இருந்து தண்ணி போகிற பைப்பு வந்து பிளாக் ஆயிடுச்சுங்க. போகவே மாட்டேங்குதுங்க. இந்த மழை காலம் வந்தால் எல்லாம் சேர்ந்து வருது அந்த மாதிரி தோணி ஆரம்பிச்சிருச்சு. என் பையன் சொல்லிட்டான், அம்மா கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வாங்க, நம்மளே சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. நானும் மச்சானும் பையனுக்கு கடைக்கு போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்களே அந்த ப்ளம்பிங் வேலை பார்த்துட்டோமுங்க. என் பையனுக்கெல்லாம் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பெல்லாம் நான் தான் போட்டேன். என் பையன் சொன்னான், அம்மா எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க, கொஞ்சம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அட மகனே நீ பண்ணுறா அப்படின்ட்டு அவனுக்கும் கொடுத்துட்டேன். ஆனால் சூப்பராக ப்ளம்பிங் பண்ணி அந்த வேஸ்ட்டு தண்ணி போகிற பைப்பெல்லாம் க்ளீன் பண்ணி மச்சான் அவன் எல்லாருமே சேர்ந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இனிமேல் விறகடுப்பு இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலமை வந்துருச்சு. அடுப்பெல்லாமே நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருந்தனால அங்கங்கே இடிஞ்சிருந்துச்சு. நான் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி மண் பூசி இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சாணம் போட்டு மொழுகி விடணுங்க. நீ விறகடுப்பில் வந்துட்டு தீ காஞ்சாதாங்க அந்த குளிர் கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் தண்ணி சுட வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விறகடுப்பு கண்டிப்பாக தேவை. மழை காலத்தில் இதோட அருமை தெரியுதுங்க. என்னங்க மக்களே, இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம், பாபாய் உறவுகளே. அப்புறம் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல்